Sandhya madam, come on, let's hear. சில்வர் லீடர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ண அவங்களுக்கு மனதளவில் ஒரு பாராட்டு கொடுத்து பேச வச்சிடலாமா? இந்த வாய்ப்பு கொடுத்த சக்திவேல் சாருக்கும் லட்சுமணன் சாருக்கு ராகுல் சாருக்கு சோமு சாருக்கு எல்லாருமே என்னோட நேம் வந்து சந்தியா. நான் பத்ரி பாஸ் காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த நொங்க மகமா இல்ல சார் அதானே பார்த்தேன். நான் வந்து 1 வீக்லயே வந்து சில்வர் லீடர் ஆச்சு. இதுக்கு வந்து எங்க குரு லட்சுமி மேம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னால் முடியும், என்னால் நம்பிக்கை வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி 1 வீக்லேயே சில்வர் லீடர் ஆச்சேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, மார்னிங் நான் வரும்போது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து அங்கெல்லாம் போகாத, அங்கேயே நீ போகிற ஏமாத்திடுவாங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. நான் ஒரு வீக்லேயே 3500 வாங்கினேன். அவங்க கிட்ட சொன்ன பார்த்து இன்கம் சொல்லி இன்னைக்கு என் நம்பர் அவங்க வாங்கிட்டாங்க. என் கம்பெனில இந்த மூஞ்சிக்கும் இந்த மனசுக்கும் வேலை இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது என்னைக்குமே நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுக்கணும். ஓகே, நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் வரேன்னு சொன்னா நான் என் பசங்க எல்லாத்துலயுமே சொல்லுவேன், முதல்ல வாய்ப்பு கொடுக்கும்போது வேணான்னு சொன்னா போ சொல்லு, வெளியே போ சொல்லு. அப்படி வெளியே கலெக்டர் வேலையெல்லாம் காத்துக்கிட்டு இல்ல. இன்னைக்கு வெளி உலகத்துல படிச்சு முடிச்சவனுக்கே வேலை கிடையாது, படிச்ச படிப்பாளிக்கே வேலை கிடையாது. என் கிளாஸ்மேட் இன்னைக்கு இப்ப ரீசனா நான் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு 2 days முன்னாடி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிறான். இன்ஸ்டாகிராம்ல பாட்டு பாடிட்டு தெரியும் வீட்ல உட்கார்ந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீடர், ஸ்கூல் லீடர். என்ன பிரயோஜனம்? பாட்டு பாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். சார் லாஸ்ட் பெஞ்ச் சார், கடைசி பெஞ்சு, மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை பெஞ்சு. டீச்சர் பேச்சே கேட்க மாட்டேன், இன்னைக்கு உருப்பிடாமலாம் போல. எனக்கு கிடைச்ச வாய்ப்புல இன்னைக்கு கில்லி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் அவங்க சொல்லும் போது அதாவது வாய்ப்பை கொடுக்கும் போது அதெல்லாம் வேணாம், உன்னை ஏமாத்திடுவான், ஆகாது, முடியாது. எத்தனை பேர் அதை கேட்டு டைவர்ட் ஆயிடுவோம் தெரியுமா? எத்தனை பேர் வாழ்வாதாரமே போயிடுது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஃபியூச்சர் இந்தியா மூலியமா என்னால மாறுதட்டி பெருமையா சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். இன்னைக்கு என்னால மாறுதட்டி பெருமையா சொல்ல முடியும். என் பிரான்ச்ல இன்னைக்கு ஒரு சின்ன வயசு பொண்ணு சம்பாதிச்சு கிட்டத்தட்ட வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம பிசினஸ்லயோ இல்ல லைஃப்லயோ வாழ்க்கையிலயோ நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பாருன்னு. அந்த பிள்ளை இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா ஃபியூச்சர் இந்தியா தலைமையில தான் நடக்கும். அதுல எல்லா மாற்றுகிறது எடுக்கும் போது எல்லாரும் சொல்லுவான். ஆனா ஒண்ணே
தோத்தவன் பேச்ச கேட்டா கடைசி வரைக்கும் தோத்து தான் உட்கார்ந்து இருக்கணும். யார் ஜெயிச்சிருக்கா இந்த பிசினஸ்ல? யார் ஜெயிச்சிருக்கா இந்த பிசினஸ்ல? அனுபவசாலி யாரு? அவங்க பேச்ச கேட்டு கண்ண மூடி ஓட ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பா நம்மளும் வெற்றியாளர். ஒருவேளை இவங்க அவங்க பேச்ச கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, இன்னைக்கு அவங்க கூட அதே பஸ் ஸ்டாப்ல எங்கேயாவது வேலை தேடி போயிருக்கணும். வேலை இருக்கா? உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்ல. கரெக்டா சார்? வாழ்க்கையில சாகுற கடைசி தருவாயில வரைக்கும் சரி வேலை கொடுக்கிற இடத்துல இருக்குங்க. புரியுதா இல்லையா? வேலை இருக்கா, வேணுமா அப்படின்னு கேட்கிற, வேலை கொடுக்கிற இடத்துல யார் வந்து என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. வேலை, ஆமாங்க, அதுதாங்க கெத்து. வேலை வேலை கேட்க போகும்போது எப்படி தெரியுமா போகணும்? நல்ல பையன் சார், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். வேலை எத்தனை பேர் வந்தாலும் வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். அவங்க பேர் மேடம் சந்தியா. ஓகே சரி, அவங்க பேசும்போது அந்த அது யாருன்னு தெரியல, அந்த முகத்தை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஏறிக்குச்சு. ரைட்டா? ஓகே பேசுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ் பேக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் தான் இருக்காரு. எங்க அம்மா மட்டும் தான் இப்போ ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு வந்து மந்த்லி வந்து 20,000 தான். நான் சம்பாதிச்சு எங்க வீட்டுக்கு ஃபேமிலியை பார்க்கணும், அதுதான் என்னோட எய்மே. நான் என் கண்டிப்பா சந்தியா மேடம் அவங்க ஃபேமிலிய, அவங்க அம்மாவையும் வேலைக்கு விட்டு வச்சு 2 பேரையும் அப்பா அம்மாவையும் உட்கார வச்சு ஃபியூச்சர் இந்தியாவில் சம்பாதிச்சு சாப்பாடு போட்டு 3 வேளை நல்லா பத்திரமா ஹாப்பியா பாத்துக்கணும்னு சொல்லி மனதளவில் ஒரு பாராட்டி கொடுத்து